என்னங்க, இங்க ஜெயமாரோட பொண்ணு யாரா இருக்கும்? இங்க எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா உட்காந்துருக்காங்கன்னா அந்த பொண்ணு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஹாய் ஜானு டீச்சர். ஹாய் லக்கி, எப்படி இருக்க? ஐம் ஃபைன் டீச்சர். என்ன இது? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர இந்த ஃபங்க்ஷனுக்கு சில்லறத்தனமான ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. முதல்ல இவளை யார் இங்க இன்வைட் பண்ணுது? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல ஆண்டி. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சரியான நேரமா பார்த்து சும்மா ஷோ ஆஃப் பண்ணணும்னே வந்துருவாங்க. மனிஷா, ஜானுவை பத்தி தப்பா பேசாத. ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல. ஏண்டா விவேக், ஜானுவை எதுக்காக இன்வைட் பண்ண? இது ரொம்ப நல்லா இருக்கே மாம். யாரோ கொடுக்குற பார்ட்டிக்கு நான் எதுக்கு ஜானுவை இன்வைட் பண்ண போறேன்? அப்படின்னா ஜானு எதுக்காக இங்க வந்தா? அவ ஜுன்னுக்காக வந்திருக்கா. ஜுன்னுக்காக நீ எதுக்காகமா வந்த? அது ஒண்ணும் இல்ல அத்தா. ஜுன்னுவை பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மாவால வர முடியல, அதனாலதான் நான் வந்தேன். இப்ப எல்லாம் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கியா என்ன? எந்த மாதிரி வேலை ஆண்டி? அதான் ஆயா வேலை. அம்மா கூட வராத போது ஆயாங்க தானே பசங்களோட வருவாங்க. தேவயானி, யார் முன்னாடி என்ன பேசுறோம், யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். ஜுன்னுவோட அம்மா யாரு முன்னாடி வரவே மாட்டாங்களா? 4 பேர் கூடுற இடத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறாங்க? என்னாச்சு? எப்பவும் அவங்க மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. இங்க பாரு மித்ரா, வர்றதும் வராததும் அவங்களுடைய விருப்பம். அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்துல இவ்வளவு டீப்பா இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நீ கேக்குறதால நான் சொல்றேன். கூடிய சீக்கிரத்துல அவளை பாப்ப. அவளுடைய என்ட்ரி வேற விதத்துல இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ உன் கண்ணு முன்னாடி வரும்போது நீ என்ன ஆவ, எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு நான் பார்க்க தான் போறேன்.